நண்பால் எனது அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் 18,000லேருந்து 1,77,700 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இவ்வளோ சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12லேருந்து நீங்கள் 10th 12th டிகிரி வரைக்கும் படிச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு, எம்டிஎஸ்ஸு, எல்டிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான ஜாப்பாக இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாருமே டிகிரி வரைக்கும் படிச்சிங்க, 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்க, டிகிரி வரைக்கும் படிச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் சூட்டபுள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது வருஷம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இது போடுற ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஜாப்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜாபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃப் போர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 7/4/2025 28/4/2025 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சயின்டிஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வேகன்சி. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. 30 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. 30 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி. அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், சீனியர் டிரான்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும், சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் 2 வேகன்சி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனி வேகன்சி இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. கம்யூனிட்டி வைஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன் அண்ட் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க டிசபிலிட்டி பர்சனு. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கலாம். சயின்டிஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிங்க. அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது படிச்சிருந்தாவே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th படிச்சிருக்கணும். டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 12th கேட்டிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் 12th படிச்சுட்டு டைப்பிங்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீல்டு அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பர் கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து பார்த்திங்கன்னா 2 hours எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 750 ரூபா எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனுக்கு கொடுக்குறத சொல்லிக்க மொத்தம் 1000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 hour எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா எக்ஸாம் ஃபீஸும் 150 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா அதேமாதிரி இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. அதேமாதிரி சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை, இது மாதிரிலாம் நிறைய வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.